வணக்கம். மீண்டும் அதிமுக, பாமக கூட்டணி அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல தான் 2 நாட்களா பேசு பொருளா பேசிட்டு வர்றாங்க. அதற்கு காரணம், பாமகவோட முக்கிய மூத்த தலைவர்கள் ஒருவர் இருக்கக்கூடிய திரு ஜி.கே. மணி அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவருடைய இல்லத்துல சந்தித்து பேசியிருக்காரு. இதற்கான அபிஷியலான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏதோ அவருடைய உறவினரோட இல்ல திருமணத்திற்கு பத்திரிகை கொடுக்க சென்றிருந்தார் அப்படின்னு கூறப்பட்டாலும், அரசியல் ரீதியான பேச்சுக்களும் இருந்தது அப்படின்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. காரணம் வரும் ஜூலை மாதம் வந்து அன்புமணி அவர்களுடைய ராஜ்யசபா எம்பி பதவிக்காலம் முடிவடைய இருக்கிறது. இதன் மூலமா அவர் வந்து மீண்டும் அவர் எம்பியா தொடரணும்னா, ஏதாவது ஒரு கட்சி தமிழகத்திலிருந்து அவருக்கு ஆதரவு தரணும். குறிப்பா பாஜக ஆதரவு குடுக்கணும். பாஜக வந்து தமிழகத்திலிருந்து தேர்ந்தெடுக்க முடியாது. மற்ற மாநிலங்கள தேர்ந்தெடுக்கலாம். அப்படி இல்லன்னா அதிமுகவ அதாவது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கக்கூடிய அந்த அதிமுக அவருக்கு ஆதரவு அளிக்கணும். இதனால வந்து அ அதிமுகவுக்கு 2 ராஜ்யசபா எம்பிக்கள் கிடைக்கும். அவங்க வச்சிருக்கிற எம்எல்ஏஸ்க்கு 2 ராஜ்யசபா எம்பி கிடைக்கும். 1 வந்து உறுதியா கிடைக்கும். அது வந்து அதிமுகவ சார்ந்த ஒரு நபர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. மற்றொரு வந்து பாமகவுடைய எம்எல்ஏ சப்போர்ட் இதெல்லாம் இருந்துச்சுன்னா இன்னொரு எம்பி பதவி கிடைக்கும். இத வந்து அன்புமணி வந்து முயற்சி செய்து பார்க்கிறாரு அப்படின்னு கூறப்படுகிறது. இருந்த போதிலும் தேர்தல் சமயத்திலே வந்து தேமுதிகவுக்கு தான் அந்த ஒரு ராஜ்யசபா எம்பி பதவி அப்படின்னு எங்களுக்கு வந்து உத்தரவாதம் குடுத்தாங்க அப்படின்னு பிரேமலதா அவர்கள் வந்து தொடர்ந்து பேசிட்டு வந்தாங்க. அ இதுவரைக்கும் அதிமுக தரப்புல இருந்தும், எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருந்தும் தேமுதிகவுக்கு தான் அந்த ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டு அப்படின்னு உறுதியான தகவல் எதுவும் கொடுக்கப்படல. எனவே ஒருவேளை அதிமுக மற்றும் பாமக கூட்டணி மீண்டும் ஏற்பட்டால், அன்புமணியை வந்து அந்த ராஜ்யசபா எம்பிக்கு பரிந்துரைக்கலாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாரு. இதன் மூலியமா வந்து பாமக நம்மளுடைய கூட்டணிக்கு வந்தா, இன்னும் அதிமுக வலுவடையும். டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவங்கலாம் இல்லாதத வந்து பாமக உள்ள வந்தது மூலியமா நம்ம வந்து ஈடுகட்ட முடியும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமியுமே பாமக தங்களுடைய கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இதுக்காக அவர் வந்து ராஜ்யசபா எம்பி பதவிய வந்து அதிமுக ராஜ்யசபா எம்பி பதவிய பாமகவுக்கு விட்டு தரலாம் அப்படின்ற முடிவுக்கும் அவர் வந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மற்றொரு புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அன்புமணி ராமதாஸுக்கும், ராமதாஸ் அவர்களுக்கும் ஏற்பட்ட கருத்து முரண்பாடே பாமக கூட்டணிக்கு போலாமா? அல்லது பாஜக கூட்டணிக்கு போலாமா? அல்லது அதிமுக கூட்டணிக்கு போலாமா? அப்படின்ற பிரச்சனை தான். ராமதாஸ் அவர்கள் வந்து பாஜக கூட்டணிக்கு செல்ல வேண்டாம். அதிமுக கூட்டணியே போதும்னு சொன்னதாகவும், அன்புமணி ராமதாஸ் தான் விடாப்பிடியா நம்ம வந்து பாஜக கூட்டணிக்கு போலாம் அப்படின்னு சொல்றதாகவும் தகவல்கள் அந்த தேர்தல் சமயத்துல பேசப்பட்டது. தற்போது பாஜக கூட்டணியில வந்து பாமக வந்து எந்த தொகுதியிலுமே வெற்றி பெறல. அதனால மீண்டும் அதிமுக கூட்டணிக்கு செல்லலாம் அப்படின்னு ராமதாஸ் அவர்களும், அன்புமணி ராமதாஸ் அவர்களும் முடிவெடுத்ததாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. ஒருவேளை மீண்டும் அவ்வாறான கூட்டணி அமைந்தால், ராஜ்யசபா எம்பிக்கு அன்புமணி அவர்கள் தேர்வு செய்யப்படுவதற்கு வாய்ப்புகளும் உள்ளது. இதனால வந்து தேமுதிக வந்து ரொம்ப அதிருப்தியில இருப்பதாகவும், எடப்பாடி பழனிசாமியிடம் இது குறித்து தொடர்பு கொண்டு பேச இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து அரசியல் சார்ந்த காணொளிகளை தெரிந்து கொள்ள சேனல ஃபாலோ செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.